ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஈரோடு ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி பார்ப்போம். இது ஈரோடு ஆரிஜின் தானான்னு கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையாகவே தெரியாது. பட் ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தது ஈரோடு சைடு இருக்கவங்க தான். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஃபுல் பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸ்க்கு 1/4 கிலோ எண்ணெய், 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி. இதுதான் பிரியாணி செய்கிறவங்க சொல்லுவாங்க. நம்ம 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ நான் 100 ml கிட்ட ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1.5 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் போட்டிருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. இது நல்லா வெடித்து வரும்போது 2 ஃபுல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை போடுறேன். இந்த வெங்காயம் நல்லா டீஹைட்ரேட் ஆகணும். தண்ணி கண்டென்ட் போயிட்டு ஆயிலில் நல்லா வதங்கி நல்லா ஆயில் ஃப்ரை மாதிரி ஆகிருக்கணும். இது நடந்துச்சுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். வெங்காயம் தக்காளி வதங்க கெட்டு போகாமல் இருக்கிறது அந்த டைம் ப்ரொலாங் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பிரியாணி நான் செய்யும்போது மணி 10:15 நைட்டு, லேட்டாக வந்ததுக்கப்புறம். ஸோ இதை நான் சாப்பிடும்போது 11 o'clock. ஸோ 40 minutesல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வர டைமுக்குள்ளே நீங்கள் சமைச்சே சாப்பிட்டுடலாம். ஏன்னா நம்ம விசில் தான் வைக்க போகிறோம். விசில் வைக்கிறது இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதே நான் தம் போட்டு பண்ணுறேன்னா, தம் போடுறதே 35 to 40 minutes நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த பிரியாணியோட வரலாறு, அதாவது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் படிக்க போயிருந்தேன்னு சொல்லுவேன்ல, 3 years நாங்கள் படிச்சுட்ருந்தேன். அப்போ என்னோடய கூட படித்த ஒரு அக்கா, அவங்க ஈரோடு சேர்ந்தவங்க. அவங்க சாட்டர்டே ஈரோடு போயிட்டு மண்டே மார்னிங் திரும்ப கோயம்புத்தூர் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அவங்க பிரியாணி கொண்டுட்டு வந்திருந்தாங்க எனக்காக. அப்போது எனக்குன்ட்டு இல்லை, அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ நான் நல்லா சாப்பிட்றத பார்த்துட்டு, ஏன்னா ஹாஸ்டலில் இருப்பேன்ல, ஸோ இந்த ஃபுட்டு நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் கொண்டுட்டு வந்தாங்க. அதுவும் நான் ஓகே ஃபைன், மண்டே ஆனால் இந்த பொண்ணு ஹாஸ்டல் ஃபுட் இல்லாமல் வீட்டு ஃபுட்டு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு, இவங்க மதர் இன் லா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மதர் இன் லா தான் வாரம் வாரம் சமைப்பாங்க இவங்க வீட்டுக்கு போனால். ஸோ வாரம் வாரம் மதர் இன் லா அவ்வளோ நல்லா சமைச்சு மருமகளை பார்த்துப்பாங்க. ஒரு 2 weeks கழித்து ஷமீன்க்குன்னு சொல்லிகிட்டே அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிளாஸாச்சு ரைஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா போடணும்ல. வாரம் வாரம் அவங்க வீட்டில் இருக்க ஆளோடு சேர்த்து எனக்கும் சேர்த்து செஞ்சு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்க இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யோசிக்கவே மாட்டேன், சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன நம்ம ஊருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி க்ரீன் கலரில் இருக்குது, எப்படி இவ்வளோ உதிரியாக வருது, எப்படி இவ்வளோ நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குது. ஒரு நாள்லாம் மதியம் வச்சு சாப்பிட்டேன். நான் நினச்சேன் கெட்டு போய்டும்ன்ட்டு. ஆக்சுவலாக கெட்டே போகலை. எப்படி இவ்வளோ நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அக்கா ரெசிபி அவங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக சொல்ல வரல. அவங்க செய்வாங்க, பட் பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா அக்கா கொஞ்சம் படிப்ஸ் அக்கா, ரொம்ப குக்கிங்கில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு வாட்டி அவங்களோட வீட்டு கிரகப்பிரவேசம்னு சொல்லி ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ மதர் இன் லா பார்த்துருந்தேன் அவங்களோடது. அந்த ஆன்ட்டிக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு. யூனோ வாட், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்க அந்த ஏஜில் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியை கற்றுக்கிட்டப்போ அது எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்காங்க குட்டியூன் டைரியில். லெஃப்ட் சைடில் இன்க்ரீடியன்ட்ஸ், ரைட் சைடில் செய்முறை. ஸோ என்னை உட்கார வச்சு நான் எப்படி செய்வீங்கன்னு கேட்டால், நானாக இருந்தால் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் வந்துடும் அப்படி தானே சொல்லுவேன். அவங்க என்னை உட்கார வச்சு பர்ஃபெக்ஷனிஸ்ட், அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களாம் அவங்கள மாதிரிலாம் நம்ம இருந்தோன்னா எங்கேயோ போயிடுவோம். ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு அவ்வளோ கிடச்சிடும். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். என்னை உட்கார வச்சு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸையும் எவ்வளோ எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஞ்சி எடுக்கணும்னா இஞ்சி 1.5 இன்ச்சுக்கு மேலே எடுக்கக்கூடாது, இவ்வளோ 1 kgக்கு அந்த மாதிரி பக்காவாக ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸில் ஆரம்பித்து கடைசியில் செய்முறை வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்கங்க எனக்கு. அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுனால தான் இதை நான் செகண்ட் டைம் தான் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுறேன். செகண்ட் டைமே எனக்கு அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இல்லைனா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன். ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் எங்கே தப்பாகுதுன்றதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த வீடியோ போட்டிருப்பேன்.
ஒரு 2வது வாட்டியே நான் இந்த பிரியாணி வீடியோ போடுறேன்னா அது என்னோடய ஃப்ரெண்டோட மதர் இன் லானால தான். அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். என்ன சொல்கிறது, அவங்கள மீட் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. வீடே பார்த்தா அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம வீட்டுக்கெலாம் கூப்பிட்டா அவ்வளோதான் போலன்ட்டு. ஒரு ஸ்பூன் கூட எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும், அந்த மாதிரி வச்சிட்ருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். ஸோ அவங்கள பற்றி இந்த வீடியோவில் வந்து, அதுவும் அவங்க சொல்லிக் கொடுத்த பிரியாணி செய்யும்போது நான் சொல்லியே ஆகணுன்றதுனாலேயே இந்த பார்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி போடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். பார்த்துக்கோங்க, தக்காளி வந்து இந்த சீசனில் நல்லா இந்த பழமாக கிடைக்குது. பட் பாருங்கள், ஒரு 2 to 3 months கழித்து இதே மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நான் நாட்டு தக்காளி தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து பச்சை மிளகா வந்துட்டு விதையோடு யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அது என்ன கான்செப்ட்னு தெரியாது, பட் நாங்கள் வந்து எடுத்துருவோம். பட் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டப்போ எங்கள் வீட்டில் யாரும் சொல்லலை. பட் நான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏன் அந்த விதையை எடுத்துகிட்டு சமைக்கிறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளேவர் என்னென்னா, விதை அதிகமாக இருந்துச்சுன்னா காரம் மட்டும்தான் அதிகமாகும், பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வராதுன்ற மாதிரி போட்டிருக்கு. இன்னொன்று வந்துட்டு அந்த இதுதான், நம்ம விதை எடுத்தால் ஒரு பச்சை மிளகா போடுவோம்ல, விதை எடுத்தால் நம்ம ஒரு 3-4 பச்சை மிளகா போடுவோம். அப்போ அந்த ஃப்ளேவர் அந்த டெக்ஸ்டர்லாம் நல்லா வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் உண்மையான எனக்கு தெரியல. இப்போது இந்த பிரியாணியோட மெயின் பார்ட்டே இதுதாங்க, நம்ம அரைக்க போகிறது. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி, நெக்ஸ்ட் வந்து ஒரு கை ஃபுல்லாக புதினா, 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1.5 இன்ச் கிட்ட வந்துட்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் அண்ட் வந்துட்டு லவங்கம், ஒரு 3 லவங்கம். இதை நான் வந்து மிக்சியில் போடுறேன். மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூடவே வந்து நான் வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகா வந்துட்டு நல்லா அரைஞ்சி விழுதாகிடும். ஸோ காரம் வந்து நீங்கள் அப்படியே போடுறத விட இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், தக்காளியுமே நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச விழுதை வந்து போடுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, குறைலாம் இல்லை, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். அண்ட் வந்து உப்பு வந்துட்டு கணக்கு சொல்லணுன்னு பார்த்தா ஸ்பூன் கணக்கு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு அரைக்கை, என்னோடய கைக்கு ஒரு அரைக்கை போடுவேன், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு வந்து தயிர், 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த உப்பு கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இந்த குக்கிங் ஷோலாம் பார்க்கும்போது செஃப் தாமு சார் வந்து கையிலேயே எல்லாத்தையும் போடுவார். அதனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ண பிடிக்காது. அவரை மாதிரி கையிலேயே எடுத்து போடணும்னு சொல்லிட்டு வந்தது தான். பட் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சமைக்கும்போது ஸ்பூன் கரண்டிலாம் வச்சு தான் எல்லாத்தையும் போடுவேன். எனக்குன்னு சமைக்கும்போது எனக்கு அந்த கையில் போட்டு சமைச்சா அவ்வளோ ஹாப்பியாக வேணாம். ஸோ 1 கப் தயிர் போட்டிருக்கேன். கூட வந்துட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த லெமன், தயிர் இதெல்லாமே சேர்ந்து வேறு லெவலில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த வீடு ஃபுல்லாக ஃப்ளேவரே, அந்த ஸ்மெல்லே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு மார்னிங் டைமில் செஞ்சிங்கன்னா தோசை ஒரு இட்லிக்கு லைட்டாக வச்சு சாப்பிட்டா இதுவே வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் டேஸ்ட் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். நாட்டுக்கோழி வந்துட்டு இது எனக்கு புதுசு. நாட்டுக்கோழி வந்து நான் அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுக்கோழி வாங்கினதே. இது வந்து அரௌண்ட் 650 கிராம்ஸுங்க. ஐ திங்க் ஒரு கோழி சம்திங் எடுத்தாங்க. இந்த மஞ்சள்லாம் போட்டு முடிச்சுட்டு வெயிட் பார்க்கும்போது 600 to 650 தான் வந்துச்சு. இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் வாங்குவேன். பட் அவங்க வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணால் நாட்டுக்கோழி டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லி ஸ்கின்னோட போட்டே ஆகணுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ ஏதோ மஞ்சள் போட்டு தீச்சு, ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரு வீட்டில் போய் வாங்கினது, அவங்களே வந்துட்டு மஞ்சள் போட்டு தீச்சு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் தீஞ்சது. ஹார்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்துட்டு அது என்ன டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும்ன்ட்டு நான் கடையில் தான் சாப்பிட்ருக்கேன். வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி தாங்க. ஐ திங்க் 920 930 கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. இதை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க சொன்னது வந்துட்டு 650 to 700 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் நான் தான் யோசித்தேன், மட்டனை விட காஸ்ட்லியாக இல்லை நம்மள தான் ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. பட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் இது நான் நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. என்னென்னா வந்துட்டு நான் பூலாம் வாங்கும்போது ஒரு வாட்டி ஒரு முழம் 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு பூ வச்சுட்டு காலேஜுக்குலாம் வரக்கூடாது, ஒரு ஒர்க் பிளேஸ்க்கெலாம் போகக்கூடாது. ஸோ வருஷத்தில் 1 or 2 அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா அங்கே விற்றுட்ருந்தாங்க ஒரு முழம் வந்து 30 ருபீஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல ஏமாந்துருக்கும். பட் கேட்க மாட்டேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அவங்க எப்போவுமே சீரக சம்பா ரைஸில் தான் செய்வாங்க. நான் 3 வருஷமாக எத்தனையோ வாட்டி வந்து அவங்க வீட்டில் நான் எண்ணி பார்த்தா இது வரைக்கும் 140 வாட்டிக்கு மேலே அவங்க வீட்டில் நான் பிரியாணி சாப்பிட்ருப்பேங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட பாஸ்மதி ரைஸில் அதை நான் சாப்பிட்டதே இல்லை. சீரக சம்பாவில் தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நீல வாக்கில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தயிர் பச்சடி செய்ய போகிறோம். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, தயிர் பச்சடியே இல்லைனாலும் இந்த பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். இந்த பிரியாணிக்கு தயிர் பச்சடிலாம் தேவையே இல்லை. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். இவங்களால தான் சீரக சம்பான்னு ஒன்று இருக்குது. சீரக சம்பா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த பிரியாணிக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்னா அது வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த ஃப்ளேவர்ஸ் அண்ட் டேஸ்ட்னால். இது வரைக்கும் நான் நிறைய பேருக்காக சமைச்சு கொடுத்து அதையே நான் சாப்பிட்ருக்கேன். எனக்குன்னு ரொம்ப ரேராக தான் எனக்கு பிடிச்ச விஷயமா பார்த்து சமைப்பேன். ரொம்ப ரேராக தான் சமைப்பேன், ஒரு 2 months once அந்த மாதிரி. அதில் இந்த ஒரு விஷயம் எனக்கு சாப்பிட்டே ஆகணும், எனக்கு இது வேணும்னு சொல்லி சமைக்கிறது. இந்த பிரியாணி வறுத்துன்றதுனால தான் நான் ஒரு 10:15 மணிக்கு வந்து எஃபர்ட் போட்டு இதை வந்து செய்கிறேன். இல்லைன்னா செய்ய மாட்டேன். அண்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நான் வந்து தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. இது நீங்கள் வந்து தூள் உப்பு யூஸ் பண்ணால் பரவாயில்ல. நான் வந்து கல் உப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கர்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே தயிர் பச்சடி வந்துட்டு சாப்பிடும்போது செய்யக்கூடாது. செஞ்சுட்டு ஒரு 1 hour ஆச்சும் வைக்கணும். அந்த வெங்காயத்தில் வந்து தயிர் ஊறணும், தயிரில் வெங்காயம் ஊறணும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது நம்ம ஹீரோ நாட்டுக்கோழி போடுற டைம் ஆகிடுச்சு. லெக்கு பாருங்கள், இவ்வளோ நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்துருக்கேன் தின்னாக இருக்கிறது. சமைக்கிறதுக்கு முன்னாடியே தின்னாக இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம ப்ராய்லர் கோழியில் நல்ல ஒரு ஃப்ளஷ் பார்த்து எனக்கு இந்த கோழி வந்து என்னடா ஒன்றுமே இல்லை வெறும் எலும்பாக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி எப்படி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன்ல, 3 கப்பில் வந்து ரைஸ் வந்துச்சு. இந்த 3 கப் ரைஸ்க்கு வந்து 1:2 ரேஷியோவில் தண்ணி எடுத்துப்பேன். பட் ஃபஸ்ட்டு 4 glass வாட்டர் வந்துட்டு சிக்கன் வேக வைக்கவே யூஸ் பண்ணிவிடுவேன். அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு 1 கிளாஸாச்சும் வந்துட்டு இழுத்துக்கும் இந்த ஹீட்டில், சரிங்களா? ஸோ சாப்பாடு வந்துட்டு கரெக்டாக வேகும். என்னோடய கணக்கு. நீங்கள் வந்துட்டு சிக்கனை தனியாக வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ரைஸ் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக குழையிற மாதிரி வரும் எனக்கு. ஸோ இதுதான் கணக்கு. 2:1 தண்ணியை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வைக்கவே 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு. 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரிசி போட்டுட்டு எக்ஸாக்டாக வந்து 2 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து போகாது. பட் நான் வந்து 1/4 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நைட்டு வந்து 2 ஸ்பூன்லாம் வேணான்ட்டு. இப்போ பிரியாணி பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துட்டு பிரியாணி ஒரு மாதிரி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், எடுத்தால் இப்படி தான் வரும். க்ரீன் கலர் ஒரு மாதிரி. ஏன்னா மிளகாத்தூளே போடலை, ஃபுல்லாகவே அந்த பச்சை மிளகாவோட காரம் தான். நல்ல ஃப்ளேவர் இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட ஃபேவரட் ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.